இப்போது இது எப்படி இருக்குன்னா, அவதூறோ பிரச்சனை பற்றி இல்லைங்க, ஒரு அவையில் பேசுறது. இப்போ எந்த அளவுக்கு எடுத்துன்னு வந்துட்டாங்க பாருங்கள். விஜயண்ணா பேசுனாவே போதும்ண்ணா, அண்ணா நீங்கள் பார்த்தாவே போதும்ண்ணா, நீங்கள் வந்தாவே போதும்ண்ணா. அங்கே வந்து ஜனநாயகப்படி பேச்சு உரிமை இருக்குது, தரவுகள் சரத்துகள், அதை சொல்லி ஒரு மக்களோட நம்பிக்கை பெறதுக்கு என்ன பண்ணுமோ அதை தான் முயற்சி எடுக்கும். அதை விட்டுட்டு பொழுதுக்கும் நான் அப்படியே கம்முன்னு இருப்பேன். இதுக்கு எதுக்கு பேசாமல் இருக்கிறதுக்கு எதுக்கு கோட்டுக்கலாம்? பில்டப் எப்படி இருக்குது படத்தில் பார்த்தீங்கன்னா, கோட் சொன்னா பிராண்டை உடைக்கிறது தான் ஆள். இது படம் டைலாக், பொலிட்டிக்கல் படம் தான் அதுவுமே. அது ரெண்டுத்துக்கும் சேர்த்து செய். நான் 2 கிட்டலாம் பேச மாட்டேன், 1 கிட்ட தான் பேசுவேன். இன்னைக்கு தேதியில் யார் எதிர்கட்சியில் நம்பர் 1? உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் கேட்கும்போது 1க்கு பதில் சொல்லலாம்ல. சப்ஜெக்ட் வந்து தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து குளத்தூரில் என்ன ஆச்சு தெரியுங்களா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பேசினா குளத்தூரில் தோற்றத்தை பற்றி பேசுகிறீங்க. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா? அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க? அட்லி பற்றி பேசுவீங்க, கிட்னி பற்றி பேசுவீங்களா, சட்னி பற்றி பேசுவீங்களா? எவ்வளோ சூப்பராக போகுது பாருங்கள் தரம், அவையோட தரம். போதிய அளவுக்கு பயிற்சி இல்லையா, இல்லை பேச வரலையா? மாற்றி பேசுறதுன்றது அது மரபு தானே. சில அமைச்சர்களுக்கு பேச தெரியாது, அதனால பேசக்கூடிய அமைச்சர்கள் பேசுகிறாங்க. சரி, அப்போ இப்படி எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸில் 11 பேர் பிளேயருன்னு நான் சொல்லிட்டேன். ஸ்குவாடில் இவங்க தான் இருக்கிறாங்க. கேஎல் ராகுல் சரியாக பேட்டிங் ஆட மாட்டேன்றாரு, ஆனால் நான் தோனி பழைய பிளேயரெல்லாம் இறக்கியத்தில் வந்து ஆட விட்டா ஒத்துக்குவாங்களா? ஒரு விளையாட்டில் கூட அப்படிலாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது சட்டமன்றம், ஆள் வச்சா சொல்லுவீங்க பதில். எதெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணுறதுன்னு இல்லையா? உங்களுக்கு என்ன வேலை? இப்போ சட்டமன்றத்தில் என்ன வேலை? பேசுறது, எழுதுறது, அரசு ஒப்புதல்னா கையெழுத்து போகிறது, இவ்வளோதான். இதில் பேசவே மாட்டேன், சொல்லவே மாட்டேன்னா என்ன அர்த்தம்? யாரை ஏமாத்துறீங்க? ஓட்டு போட்ட மக்களை ஏமாத்தணுமா? பேசதானே சொல்கிறாங்க. நான் பேச மாட்டேன், நான் அமைதியாக இருப்பேன்னா அது என்ன அரசியல் எனக்கு புரியல. இதுவரையிலும் எந்த முதலமைச்சரும் இப்படி ஒரு பேரை சம்பாரிச்சதில்லை. வாய் துறங்க சிஎம் சார் அப்படின்னு புதுசாக இருக்குது. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சட்டமன்றத்தில் அதிரடியான விவாதங்கள், குறிப்பாக வந்து இந்த மேகதாது அணைக்கு எதிராக தனி தீர்மானம் முதல்வர் கொண்டு வந்திருக்கிறாரு. அதற்கு எல்லா கட்சிகளும் ஒரு மனதாக ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னொரு புறம் வந்து ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் வந்து வாயத்திறங்க சிஎம் அப்படின்னு சொல்லி பேஜெலாம் போட்டு வந்திருந்தாங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி பல்வேறு பிரச்சனைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க. ஆனால் அது குறித்து முதல்வர் எங்கேயுமே பேச மாட்டுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது மட்டுமல்ல, துறை சார்ந்த அமைச்சர்கள் கூட சட்டமன்றத்தில் சரியாக பதிலளிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதற்கிடையில் தாவேக ஆட்சி அமைந்தால் தொடர்ச்சியாக மக்களுக்கு சட்டமன்றத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நேரலையில் நாங்கள் தொடர்ச்சியாக கொடுப்போம்னு சொன்னாங்க. அந்த நேரலையும் நேற்று இந்த விவாதம், ஆளுநர் உரை மீதான விவாதம் நிகழும்பொழுது அந்த நேரலையும் துண்டிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எப்படி என்ன பார்க்குறீங்க? இந்த சட்டமன்ற நிகழ்வும் சரி, முதலமைச்சருடைய மௌனம், அமைச்சர்களுடைய அந்த பதில் இல்லாத தன்மை குறித்து உங்களுடைய பார்வை என்ன? முதல்ல நம்மளோட பார்வை தாண்டி நான் அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட விசாரித்தேன். அதாவது விஜய் சாருக்கு ஓட்டு போட்டவங்க, விஜய் சாரை பிடிக்கிறவங்க கிட்ட முதலமைச்சரை பற்றினா நிறைய பேருக்கு ஆமாம், ஏன் காட்ட மாட்டேன்றாங்க, ஏன் வந்து பாதியில் நிறுத்துறாங்க. நாங்களாம் வந்து அவர் பேசுகிறது, அவரை பார்க்கணும், அவர் ஏன்னா அவங்க ஆசைப்பட்டு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்போது பொதுமக்கள், குறிப்பாக தாவேகா ஆட்சி அமைக்கணும்னு விருப்பப்பட்டவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஏமாற்றம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை ஆசைப்படுறாங்க அப்படின்னா ஓட்டு போட்டவங்க, இவர் வந்து இதை செய்வார், இதை பேசுவார், இதை வந்து அரசியலில் வந்து அவர் தன்னை முழு நேரமாக ஈடுபடுத்திக்குவார் அப்படின்ற மாதிரி அவங்களோட எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அப்போது ஒருவேளை அந்த எதிர்பார்ப்பு அங்கே பூர்த்தி ஆகாததை வந்து மறைக்கிறதுக்காக அரசாங்கம் இதை செய்யுதா என்னன்றது உள்ள அரசியல், நம்ம பேசக்கூடிய அரசியல். ஆனால் சாமானியவர்களை பொறுத்தவரை என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளோ தான் பொழுது, மேகதாது பேசினாங்க, அதோடு முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சிலர் அப்படி நினைக்கிறாங்க. அப்போது திமுக அதிமுக வாதம் பண்ணது, வாக்குவாதம் ஆனது, அப்போது சட்டமன்றத்துக்குள்ளே நடக்கிற ஒரு பாதி மக்களுக்கு போய் சேருது, ஒரு பாதி மக்களுக்கு போகலை. அப்போது இது சட்டமன்றம் என்ன ஏதுன்றது எல்லாருமே வந்து தெரியாது. ஆனால் நிறைய பேருக்கு ஆர்வம் வந்திருக்கு. இப்போது சட்டமன்றத்தில் என்ன நடக்குது, விஜய் அவர் என்ன பேசுகிறாரு, அவர் என்ன கேள்வி கேட்குறாங்க, அவர் என்ன பதில் சொல்கிறாரு, அவர் எதனா அறிவிப்பு கொடுப்பாரா, அப்படியெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்குறவங்களுக்கு வந்து ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரசு செய்யக்கூடியது வந்து விஜய் அவர்களே பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், அரசியலில் புரிஞ்சிக்கணும், சட்டமன்றத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னு ஆசைப்படுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றாக ஒரு விஷயத்தை வந்து முட்டுக்கட்டை போட்டுக்கிறது. அப்போது ஒரு சிலர் கொஞ்சம் இது தெரிஞ்சவங்க இருப்பாங்கள்ல, விஷயம் தெரிஞ்சவங்க,
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திமுக எல்லாம் காட்டுச்சா, அதிமுக எல்லாம் காட்டுச்சா அப்படின்றாங்க. திமுகவும் எல்லாத்தையும் காட்டலை, அதிமுகவும் எல்லாத்தையும் காட்டல. அவங்க சரியில்லை, நாங்கள் மாற்று, நாங்கள் நேர்படையாக இருப்போம், நாங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு ஆட்சி கொடுப்போம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறீங்க. ஸோ அப்போ இன்றைக்கி தேதியில் வந்து தாவேக்காவும் ஒரு சாதாரண யதார்த்தமான கட்சி, அரசியல் கட்சி. திமுக என்ன செஞ்சுதோ அதே தான் தாவேக்கா செய்யுது, அதிமுக என்ன செஞ்சுதோ அதே தான் தாவேக்கா செய்யுது. அப்போது இந்த வாக்குறுதி கொடுத்தாங்க இல்லையா, நேரலை காட்டப்படும், மக்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது, அது வந்து நேற்று வந்து நிராகரிக்கப்பட்டது. அந்த வாக்குறுதியை வந்து தாவேக்கா கடைப்பிடிக்கல. இப்போ இதுதான் என்னோடய பார்வை. இந்த நேரலை ஒளிபரப்பை வந்து பாதியில் ரத்து பண்ணுறது, நிறுத்துறதுன்றது அது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. நல்லதோ கெட்டதோ உள்ளே என்ன நடக்குது அப்படின்றது ஒரிஜினல் ஓனர், ஓட்டு போட்ட மக்கள், ஒரு ஓனருக்கு தெரியணும் என்ன நடக்குது. ஏன்னா அவங்க தான் எஜமானர்கள். அவங்களுக்கு சட்டமன்றத்தில் அந்தந்த கட்சி எம்எல்ஏ, எதிர்கட்சி, ஆளுகின்ற கட்சி, அவங்க என்ன லட்சணத்தில் அரசியல் பண்ணுறாங்க, அவங்க என்ன லட்சணத்தில் மக்கள் பிரச்சனையை பேசுகிறாங்க, மக்கள் பிரச்சனை அவங்களுக்கு புரியுதா புரியலையா. ஏன்னா சட்டமன்றம் என்பது மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு, வாதம் பண்ணுறதுக்கு. அதில் வந்து டிமாண்ட் ஆன் கிராண்ட்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். என்னென்னா, நீங்கள் ஒதுக்கிய பணம் போதிய அளவு இருக்கா, அதில் பற்றாக்குறை இருக்கா, அதில் கூடுதலாக வேணுமா வேணாமா அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் 110 அறிக்கைன்னு ஒன்று இருக்குது, CM 110. அது வந்து என்னென்னா, நாட்டு மக்களுக்கு முதலமைச்சர் தனி கவனமாக செலுத்தி ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாருன்னா அது வந்து 110 விதி கீழே வரும். அதுக்கப்புறம் கொஷின் ஹவர்னு ஒன்று இருக்குது, 0 ஹவர்னு ஒன்று இருக்குது. அதாவது கேள்விகள் கேட்குற நேரம், திட்டங்களை பற்றி புரிந்துக்கிற நேரம். அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர்கிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அப்புறம் ஒரு சில தீர்மானங்கள் கொண்டு வருவாங்க. நேற்று கொண்டு வந்த மாதிரி ஒரு சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்து அந்த தீர்மானத்தில் விவாதம் பண்ணி, அந்த தீர்மானத்தில் 4 பேர் கருத்தை கேட்டு, நாங்கள் இந்த சட்டமன்றம் இப்படி தான் நினைக்கிறோம், எங்கள் அரசோட நிலைப்பாடு இது, கர்நாடகா டேமை கட்டக்கூடாது, எங்களை கேட்காம நீங்கள் செய்யக்கூடாதுன்றது தான் தீர்மானம். அந்த மாதிரி இவ்வளோ விஷயம் நடக்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் பாதி காட்டிட்டு மீதி பாதி காட்ட மாட்டிங்கன்னா அது எந்த விதத்தில் அதில் ஒரு நியாய தர்மம் இருக்குன்னு தெரியல. கேட்டால் வந்து இதுக்கு முன்னாடி இருந்து எடுத்துக்காட்டுக்கு போகிறாங்க, திமுக எல்லாத்தையும் காட்டுச்சா, அதிமுக இல்லை, இது வாதம் அல்ல. அப்போ அதே தான் நீங்களும் செய்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன மாற்று? இல்லை, தனி தீர்மானம் போட்டு அதை காட்டிட்டாங்க. அந்த விவாதங்களை வந்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்க மாட்டுறாங்க, அட்லியை குறித்து பேசுகிறாங்க, சினிமா சம்பந்தமான அது போன்ற உவமைகள் எடுத்து பேசுகிறாங்க. இது வந்து சபைக்கு அழகா அப்படிங்கிற ஒரு கருத்து வைக்கிறாங்கல்ல. அதாவது நம்ம எவ்ரி ஆக்ஷன் வில் ஹேவ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்பது நியூட்டனோட 3ஆம் விதி. நீங்கள் சிஎம் அங்கிள், வாட் அங்கிள், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடி நீங்கள் ஒரு அரசியல் பண்ணீங்க, பாட்டு பாடியெல்லாம். அப்போ நீங்கள் பாட்டு பாடுறீங்க, நீங்கள் சினிமாவில் வர பஞ்சு டயலாக்லாம் சொல்கிறீங்க, 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்னு ஒரு வைபு பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் சிஎம் சார் கேட்குதா, பத்தலை கேட்குதா, இப்படியெல்லாம் பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்து இது என்ன மேடை பேச்சா, இல்லை அரசியல் இலக்கணமா இது? அப்போ நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தனி பாணியை உருவாக்குனீங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, எதிர்க்க இதுதான் பாணியா, ரைட்டு, இதையே நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னா அட்லி படத்தில் வர மாதிரி 4 காட்சியை வச்சு படத்தில் காட்டலாம், இது ரியல் இல்லை, இது ரீல்ஸு அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, ரீல்ஸ் அரசியலுக்கு வராங்க. இப்போ ரீல்ஸ் அரசியலுக்கு அவங்க உள்ளே வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது பண்ணக்கூடாதுன்றீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுதானே பாவம் ஆயுதம், இதையே நானும் எடுத்துக்கிறேன் இப்போது அப்படின்னு அவங்க அந்த ஆயுதத்தை எடுத்துக்கினாங்க. இப்போ எதிரியோட ஆயுதம் என்னன்றது திமுக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே ரைட், இன்ஸ்டாவா, வைபு பண்ணோமா, சாங்கு போடணுமா, இந்த மாதிரி 4 பேருக்கு. இப்போ அண்ணா என்ன சொன்னார், காமராஜர் என்ன திட்டம் கொண்டு வந்தார், பென்னி குயிக் எவ்வாறு டேம் கட்டினார், அதெல்லாம் வேணாம். அட்லி படம் பார்த்துக்கிறீங்களா, அதுக்கப்புறமா வந்து ஜிமிக்கி கமல் பாட்டு பார்த்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி போயிடுச்சு அரசியல். அது யார் ஆரம்பித்தது? இந்த அரசியலை ஆரம்பித்தது யார்? நீங்கள். இன்றைக்கி அதே அரசியல் அவங்க பண்ணுறாங்க. அது வந்து உள்ளே என்ன சட்டமன்றத்தில் எப்படி பேசினேன், அட்லின்ற வார்த்தையை ஒன்றும் சட்டமன்றத்துக்கு அவை குறிப்பில் தூக்கி எறிகிற வார்த்தை கிடையாது. அட்லின்றது என்ன, ஒரு பேர் தானே, ஒரு திரைப்படம். உங்கள் கடைசி 3-4 படம் நடித்தவர், இவர் இயக்குனார், அவ்வளோதானே. இப்போ உங்களோட சாதனையை பற்றி பேசும்போது அவர் அட்லி படத்தில் நடித்தவர், அவர் தான் இருக்கிறாரு, அந்த மாதிரி நினச்சிங்களா இதுன்னு ஓமைக்கு கொண்டு வராங்க. இல்லை, எங்களுக்கு இது போன்ற பேச தெரியும். எங்கள் தலைவருடைய, வெற்றி தலைவருடைய கடைக்கன் பார்வைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் இருக்கோம்னு அமைச்சர் ராஜ்மோகன் சொல்கிறாரு. சரி, இப்போ நீங்களும் வந்து அப்போ உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச ஒரு 4 படம், மனிதன்,
அது மாதிரி வந்துட்டு இந்த பேர் என்னது ஒரு சில சந்தானம் சாரை வச்சு ஒரு காமெடி படம் ஒன்று வந்துருக்குறோம். அந்த படத்தில் இருக்கிற ஊமையெல்லாம் கட்டி நீங்களும் பேசுங்க, இன்னும் கெட்டு போச்சு. இப்போ அதுதானே நாட்டில் இப்போ ட்ரெண்டாக இருக்குது. நாட்டை பற்றி யாருக்கு என்ன கவலைப்படுறாரு? இப்போ என்ன மாதிரி ஆகலாம், ஏதோ வயசான ஆள் மாதிரி நாங்களாம் அந்த அண்ணா படத்தை பின்னாடி வச்சுக்கிட்டு காமராஜர் ஐயாவையும் கக்கனையும் நாங்கள் பேசிட்டு போவோம். உங்களுக்கு என்ன கெட்டு போச்சு? இதுதானே. கூட இன்னும் 4 ஸ்பீக்கர் வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு பாட்டு போட்டுக்கின்னு வைப்பு பண்ணிங்கன்னா சட்டமன்றம் நடத்துங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது அப்படி தான் போகுது. இது அரசியலோட தன்மை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக டீக்ரேட் ஆகுது. அதாவது யோசிச்சு பாருங்கள், அந்த அவையில் வந்து எவ்வளவு ப்ரிப்பரேஷன், அதாவது என்ன பேச போகிறோம், என்ன கருத்து, நாளைக்கு என்ன திட்டத்தை பற்றி கேள்வி கேட்பாங்க. இப்போது உதாரணத்துக்கு முதலமைச்சர் வராரு அவைக்கு, ஒரு 4 விஷயந்தான் பேசும் பொருள் இன்றைக்கி. அதாவது முதலமைச்சரோட கவனத்தை ஈர்ப்பதற்கோ இல்லை முதலமைச்சர் மீது விமர்சனம் வைப்பதற்கோ என்ன வரும்? பாலியல் சீண்டல், சட்டம் ஒழுங்கு, பாலியல் சீண்டல், சட்டம் ஒழுங்கு, கரண்ட்டு கட்டு, குதிரை பேரம், அதுக்கப்புறமா குதிரை பேரம், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு சட்டம் ஒழுங்கும் பாலியல் சீண்டல் ஒரே சப்ஜெக்ட்டு, அது முதலமைச்சரோட சப்ஜெக்ட்டு. குதிரை பேரம் அதுவும் கிட்டத்தட்ட முதலமைச்சர் சப்ஜெக்ட்டு. அதுக்கப்புறமா வந்து விவசாயிகள் கடன்றது, அது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை, மேகதாது அதில் வந்துடும். அதுக்கப்புறம் கரண்ட்டு. மொத்தம் 4 பேப்பர் தான், 4 சப்ஜெக்ட்டு. இந்த 4 சப்ஜெக்டை ஒரு 2 நாளில் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும். கேட்குற கேள்விக்கு டான் 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 பதில் சொல்லிட்டு ஃபுல்லாக சொல்ல வேணாம், பஞ்சு டைலாக் மாதிரியே சொல்லிட்டு போகலாம். ஆனால் இப்போ ப்ரிப்பரேஷன் இல்லை, போதிய அளவுக்கு பயிற்சி இல்லையா, இல்லை பேச வரலையா அப்படின்னு தெரியல. இப்போது இது எங்கே சிக்கலுக்கு பதிலாக தான் ஆதவ அர்ஜுனா பேசுகிறார்ல. இப்போது நேரலை கட்டானதுக்கு முதல்வர் வந்து விவாதத்தில் பேச மாட்டார், எதிர்க்கட்சிகளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டார், அதனால தான் நேரலையை துண்டிச்சிட்டாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் அதற்கு பதிலாக தான் ஆதவ அர்ஜுனா எழுந்து பதில் கொடுக்குறாருல்ல. அப்போ ஒரு முதலமைச்சர் தான் பதில் கொடுக்கணும், இல்லை ஒரு அமைச்சர் பதில் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்படி கிடையாதுங்க. கேட்குற கேள்வி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு இலாக்கா முதல்வர்கிட்ட இருக்குது. ஸோ இப்போது மேகதாது அணை பற்றி பேசும்போது ஐயா ஆனந்த் அவர்கள் தான் அதில் பேசுகிறேன், ஏன்னா நீர்வளத்துறை அவர்கிட்ட இருக்குது. கரண்ட்டு பிரச்சனை பேசுகிறாங்க, மின்சாரத்துறை பிரச்சனை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ ஐயா நிர்மல்குமார் தான் பேசணும். இப்போது சாலை போடுறதை பற்றி, சாலை விபத்துகள் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ஹைவேஸ் துறை அமைச்சர் ஐயா ஆதவ் பேசலாம். பள்ளிக்கல்வித்துறை பற்றி பேசுகிறாங்க, தமிழ் வளர்ச்சி பற்றி பேசுகிறாங்க, செய்தி மற்றும் ஊடகத்துறை பற்றி பேசுகிறாங்கன்னா ஐயா ராஜ்மோகன் பேசலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்தந்த துறைக்குன்னு அந்தந்த அமைச்சர் இலாக்கா ரீதியாக போட்டிருக்கும்போது மாற்றி மாற்றி பேசுறதுன்றது அது மரபு தானே. சில அமைச்சர்களுக்கு பேச தெரியாது, அதனால் பேசக்கூடிய அமைச்சர்கள் பேசுகிறாங்க. சரி, அப்போ இப்படி எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸில் 11 பேர் பிளேயருன்னு நான் சொல்லிட்டேன். ஸ்குவாடில் இவங்க தான் இருக்கிறாங்க. கேஎல் ராகுல் சரியாக பேட்டிங் ஆட மாட்டேன்றாரு, ஆனால் நான் தோனி பழைய பிளேயரெல்லாம் இறக்கியத்தில் வந்து ஆட விட்டா ஒத்துக்குவாங்களா? யார் இப்போ இவர் போலருன்னு நீங்கள் ஸ்குவாடில் சொல்லிக்கிறீங்கன்னா அவர் போலிங் போடுவார், விக்கெட் கீப்பர் இவருன்னு சொல்லிவிட்டு, இல்லை அவருக்கு கீப்பிங் சரியாக பண்ண வராது, நாங்கள் சும்மா தமாஸ்க்கு போட்டோம், அவருக்கு பதிலாக போலிங்கே போட்டுட்டு அத்த ஓவருக்கு இவர் வந்து க்ளவுஸ் மாட்டி நிற்பார், நாங்கள் ஓவருக்கு ஓவர் மாற்றிக்குவோன்னா விளையாடும் போது ஏற்றுக்குருவாங்களா? ஒரு விளையாட்டில் கூட அப்படிலாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது சட்டமன்றம், இவர் கேள்வி கேட்டால் அவர் பேசுகிறாருன்னா என்ன? இல்லை ஒரு வேளை இப்போ இந்த சரியாக ஒரு சிலரால் வந்து பார்த்திங்கன்னா எழுத முடியாது, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எழுதுறதுக்கு ஒரு ஆளை வச்சு எக்ஸாம் எழுதுவாங்க. ஒரு சிலருக்கு வந்துட்டு பார்வை திறன் இருக்காது, அவங்க என்ன பண்ணுவாங்க, படிச்சுட்டு கேள்வியை சொல்ல சொன்னால் அவங்க எழுதி கொடுப்பாங்க. இந்த மாதிரி எதனா பிரச்சனை இருக்கா முதலமைச்சருக்கு? அவர் படத்தில் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, அருமையாக பாடுறாரு, அருமையாக பஞ்சு டயலாக் பேசுகிறாரு, ஸ்கிரிப்ட் சூப்பராக பேசுகிறார். அப்படி இருக்கும்பொழுது அவருடைய அந்த பல தன்மை இருக்குது. முத்தமிழ் வித்தகர் மாதிரி அவர் பேசுகிறார் படத்துலலாம். அந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், ஆள் இடம், என் இடம் அப்படின்ற மாதிரி பேசுகிறார். அதுதான் அவங்க என்ன கேட்குறாங்க, அந்த இடத்துல பாலியல் சீண்டல், இந்த இடத்துல பாலியல் சீண்டல், அந்த இடத்துல பாலியல் சீண்டல், என்ன தான் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மேபி ஃபுல்லாக இல்லைனாலும் எதனா ஒரு பதில்னு ஒன்று சொல்லணும் இல்லைங்களா? அவர் சொல்கிறது தானே அது சிறப்பாக இருக்கும். ஆள் வச்சியா சொல்லுவீங்க பதிலை? எதெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணுறதுன்னு இல்லையா? பதில் சொல்கிறது கூடவா ஆளை வச்சு அப்பா நீ சொல்லு, நீ கேளேன், நீ கேளேன், நீ கேளேன் அப்படின்னா கேட்க முடியும்? எல்லா இடத்துலையும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது முதல்வர் வந்து ஆரம்பத்திலேருந்து விஜய் அவர்கள் மீது எங்கேயுமே வாயை திறக்க மாட்டார், சர்ச்சை இருக்குது. ஆனாலுமே அவர் தொடர்ச்சியாக அமைதியாக இருக்க காரணம் வந்து பேச வேண்டாம், பேசி என்ன ஆக போகுது? இல்லைங்க ஐயா, இது வந்து மடைமாற்றம். எல்லா இடத்துலையும் அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லைனா நான் கேட்குறேன், ஒரு நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? என்ன கோயம்பேடுக்கு போகிறாரு, இவர் வியாபாரம் பண்ண போகிறாரு, காய்கறி கீரை வாங்க போகிறாரு, அங்கே இவர் போகிறாரு, பேச வேண்டியதில்லை. கூட அவர் ஓட்டுநரோ இல்லை ஒரு நண்பரோ போகிறாங்கன்னா இவர் சார்பாக அவர் கூட பேசி கீரை கூட எவ்வளோ அப்படின்னு கூட கேட்டு வாங்கிட்டு வர. இது சட்டமன்றங்க, இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவை, அதற்குன்னு ஒரு மாண்பு இருக்குது, அதுக்குன்னு ஒரு பண்பு இருக்குது. எம்எல்ஏக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா எதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க?
எதுக்கு கார் கொடுத்து பங்களா கொடுத்து வச்சுக்கிறாங்க? இப்போ அந்த ஒரு பங்களா நீங்கள் வாடகைக்கு எடுக்கணுன்னா எவ்வளோ போகும் தெரியுங்களா? மெட்ராஸில் காசு கொடுத்தா கூட கிடைக்காது. அம்மாம்பேரிய பங்களா. அதில் இந்த வண்டியில் வந்து ஜிகி ஜிகி லைட் எல்லாம் போட்டு ப்ளூ ரெட் எல்லாம் போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு போலீஸு பின்னாடி ஒரு போலீஸு போட்டு இவ்வளோ செலவு பண்ணி உங்களுக்கு என்ன வேலை? இப்போது சட்டமன்றத்தில் என்ன வேலை? பேசுறது, எழுதுறது, அரசு ஒப்புதல்னா கையெழுத்து போகிறது, இவ்வளோதான். இதில் பேசவே மாட்டேன் சொல்லவே மாட்டேன்னா என்ன அர்த்தம்? இல்லை, ஒரு முதல்வர் காலையில் வராரு, சட்டமன்றத்தில் இருக்கிறாரு, அதாவது தலைமைச் செயலகத்தில் இருக்கிறாரு, அது அங்கேயே மதியானம் லஞ்சு சாப்பிட்றாரு, ஈவினிங் போகிறாரு, நைட்டு கூட ஃபைல் பார்க்குறாருங்கிறாங்க. சரி, நான் ஒன்று சொல்கிறேன். இது போன்று அவர் பேசி தான். சரி, இப்போ கிரீன்ஸ் ரோட்லேருந்து நிறைய அமைச்சர்கள் வராங்க. இப்போ அதே ஒரு அமைச்சரில் வந்து ஒரு செல்லப்பிராணி பூனைக்குட்டி ஒன்று வாங்கி வச்சுக்கிறீங்க. அந்த பூனைக்குட்டி டெய்லி வருது சட்டமன்றத்துக்கு, 10 மணிக்கு வருது, திருப்பி 5 மணிக்கு அந்த பூனைக்குட்டி அங்கே மதியம் சாப்பிட்டுட்டு அதோட கெலாக்ஸோ இல்லை அது என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பூனைக்கெலாம் நிறைய இப்போ பெடிகிரி அது மாதிரிலாம் வருது. அது மாதிரி கேட் ஃபுட்டு அதுவே 1 மணிக்கு அதுவே சாப்பிடுது, அப்புறம் அதுவே திருப்பி 5 மணிக்கு வீட்டுக்கு போயிடுது. அப்படின்னா இப்போ அதோட பங்களிப்பு என்ன? இல்லை, டெய்லி வந்துட்டு போனதுக்கு சொல்கிறீங்களா? இல்லை, ஒரு ஓட்டுநர் வராரு, ஒரு அமைச்சரோட பிஏ வராரு, டெய்லி 10 மணிக்கு வராரு, 5 மணிக்கு போயிடுறாரு. இதுவா ஒரு பதில்? ஒரு முதலமைச்சர் என்பவர் எவ்வளோ விஷயம் இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் வந்து பேசணும், வெளியில் சொல்லணும் இல்லையா? சட்டமன்ற, அதாவது பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேன், ரைட்டு, புரிஞ்சுக்கணும். பொதுமக்களை போய் சந்திக்க மாட்டேன், பொதுமக்கள்கிட்ட இன்ட்ராக்ஷன் சுத்தமாக கிடையாது, ரைட்டு. வாக்காளர்களை தேர்தலுக்கு முன்னாடியே சந்திக்கல, சரி, ரைட்டு. நன்றி தெரிவிப்பேன், கிராமமாக வந்து சொன்னீங்க, சரி, அது ஓகே, நீங்கள் முதலமைச்சராக ஆகிட்டீங்க, இனிமேல்ட்டு நன்றி சொன்னால் என்ன சொல்லாகட்டியண்ணா, வர வேண்டியது வந்துருச்சு, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சைடு ஓட்டு போட்டவங்களுக்கு அவங்களுக்கே அதை பற்றி கவலை இல்லை. அப்படின்னும் போது நம்ம அதை சொல்ல வேண்டியது கிடையாது. ஸோ 3 விஷயம். பிரதமரை போய் பார்த்தா கூட பிரதமர்கிட்ட என்ன பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சொல்ல மாட்டேங்க. ஐயா, நீங்கள் பிரதமரை பார்த்தது எங்களுக்காக, ஓட்டு போட்ட மக்களுக்காக, தமிழ்நாட்டுக்காக. அப்போ தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையோ தமிழ்நாட்டினுடைய தேவை தான் நீங்கள் சத்தியமாக பிரதமர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிங்க. அதை வெளியில் சொல்லணும் இல்லையா? என்ன பேசினீங்க, அவர் என்ன சொன்னார், நீங்கள் என்ன சொன்னீங்க, எவ்வளவு நேரம் பேசினீங்க, பணங்கன்னா எதனா தருவேன்னு சொன்னாரா, தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்குவேன்னு சொன்னாரா, திட்டங்கள் நின்று போயிருக்கு, மேகதாது பிரச்சனையில் வந்து மோடி என்ன நினைக்கிறாரு, மத்திய அரசு யாரு கூட நாயத்து பக்கம் நிற்க போதா, இல்லை பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஒரு விஷயத்தை பண்ணி ஜெயிக்க பார்க்கும், அது பிரகாரம் நிற்க போகிறாரா, என்ன அவரோட நிலைப்பாடு, என்ன அவரோட தரவு என்ன, அவர் என்ன தகவல் நினைக்கிறார் நம்மளை பற்றி, இது யார் சொல்லுவா வெளியில்? உங்ககிட்ட, அதாவது முதலமைச்சர்கிட்ட நீங்களே தமிழ்நாடு பற்றின விஷயங்களை சொல்ல மாட்டீங்க, பேச மாட்டீங்கன்னா இப்போ ஓட்டு போட்ட மக்கள் யார்கிட்ட போய் கேட்குறது? இப்போ நாங்கள் யார்கிட்ட போய் கேட்குறது? பிரதமர்கிட்ட போய் கேட்க முடியுமா? அமித்ஷா கிட்ட போய் கேட்க முடியுமா? இல்லை அவங்க வந்து தமிழ்நாடு மேலே அவ்வளோ அக்கறை இருக்கிறவங்களா எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு? இப்போ நீங்களே சொல்ல மாட்டீங்க, நீங்களே தெரிவிக்கப்படுத்த மாட்டீங்கன்னா யார்? இப்போது இது எப்படி இருக்குன்னா, அவதூறோ பிரச்சனை பற்றி இல்லைங்க, ஒரு அவையில் பேசுகிறது. இப்போ எந்த அளவுக்கு எடுத்துன்னு வந்துட்டாங்க பாருங்கள். விஜயண்ணா பேசுனாவே போதும்ண்ணா, அண்ணா நீங்கள் பார்த்தாவே போதும்ண்ணா, நீங்கள் வந்தாவே போதும்ண்ணா. இப்போ இதே மாதிரி இதே மாதிரி இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு வேலை முதலமைச்சராக இருக்கார், பதில் சொல்கிறாங்கல்ல. அதாவது கொளத்தூரில் 5 நிமிஷம் பேசுனதுக்கு என்ன கதியாச்சுன்னு பார்த்தீங்களா? அவர் பேசணுமா? இதுக்கு மேலே அவர் பேசல. இது வந்து கொளத்தூரில் தோல்வி, ரைட்டா? அது அரசியல். அங்கே பேசின்னு இருக்கிறது தமிழ்நாட்டில் இப்போ இருக்க பிரச்சனை. நின்னாங்க, தோற்று போயிட்டாங்க, அவங்க எம்எல்ஏவாக வரல. அவையில் இல்லாத ஒரு ஆளை பற்றி பொதுவாக பேச மாட்டாங்க. பேசுன்னு சொல்கிறீங்களா? 5 நிமிஷம் பேசுனதுக்கு என்ன? அவையில் பொதுவாக இல்லாதவங்களை பற்றி பொதுவாக பேச மாட்டாங்க. அது என்னன்னா, அது ஒரு மரபு. அவையில் இல்லாதவங்களை பற்றியோ அவங்கள பற்றி, ஏன்னா அதர் சைடு தெரியாது. இப்போ அஜீஸ் இருக்கீங்க, அஜீஸ் இல்லாத இடத்துல நான் வந்து அஜீஸ் அவர்களை பற்றி தவறாக பேசுகிறேன்னா என்னோட குணாதிசயம் எவ்வளோ கேவலமாக இருக்கும். நான் வந்து அப்போ உங்களை பற்றி, நீங்கள் இல்லாதப்போ உங்கள் பின்னாடி உங்களை பற்றி நான் மோசமாக பேசுகிறேன். அப்போ நீங்கள் இருக்கும்போது எதிரில் பேசுகிறது தான் ஒரு கண்ணியமான அரசியல். ஸோ அப்போ அவையில் வந்து கொளத்தூர் சம்பந்தமாக தோத்த முன்னாள் முதலமைச்சர் அங்கே இல்லை, ரைட்டா? அப்போ இல்லாத ஒரு ஆளை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, சரி, அது கூட பேசிட்டீங்க, ரைட்டு. அதுதான் கேட்ட கேள்விக்கு பதிலா? கேட்ட கேள்வி வந்து வாட் இஸ் நெக்ஸ்ட் டு ஆல்ஃபபெட் ஏ அப்படின்னா பி சொல்லாமல் ஏ கிசான் ரகு தாத்தா அப்படின்னா ஹிந்தியில் பேசினா எப்படி? சப்ஜெக்ட் வந்து தமிழ்நாடுனுடைய பிரச்சனை சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து கொளத்தூரில் என்ன ஆச்சு தெரியுங்களா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பேசினா கொளத்தூரில் தோற்றதை பற்றி பேசுகிறீங்க. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லை கொளத்தூரில் எதனா பாலியல் சீண்டல் நடந்துச்சா? கும்மிடிப்பூண்டியில் நடந்ததும் கோயம்புத்தூரில் நடந்ததை பற்றி கேட்குறாங்க, கொளத்தூரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, அதை நியாயம் வேறுபடுத்துறீங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க?
அட்லி பற்றி பேசுவீங்க, கிட்னி பற்றி பேசுவீங்களா, சட்னி பற்றி பேசுவீங்களா? எவ்வளோ சூப்பராக போகுது பாருங்கள் தரம், அவையோட தரம். அப்புறம் இங்கேருந்து ஒரு 10 பேர் கற்று, அங்கேருந்து ஒரு 10 பேர் கற்று, இப்படி ரெடியாக வருது. அதெல்லாம் அவைக்கு வெளியில் பண்ணுறது. அங்கே வந்து ஜனநாயகப்படி பேச்சு உரிமை இருக்குது, தரவுகள், சரத்துகள், அதை சொல்லி ஒரு மக்களோட நம்பிக்கை பெறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் முயற்சி எடுக்கணும். அதை விட்டுட்டு பொழுதுக்கும் நான் அப்படியே கம்முன்னு இருப்பேன். இதுக்கு எதுக்கு பேசாமல் இருக்கிறதுக்கு எதுக்கு கோட்டுலாம்? பில்டப் எப்படி இருக்குது படத்தில் பார்த்தீங்கன்னா? கோட் சொல்கிறேன், நான் பிராண்டை உடைக்கிறது தான் நான் ஆள். இது படம் டைலாகு, பொலிட்டிக்கல் படம் தான் அதுவுமே. அது 1 2 சேர்த்து செய். நான் 2 கிட்டலாம் பேச மாட்டேன், 1 கிட்ட தான் பேசுவேன். சரி, 1 அங்கே உக்காந்துக்குதுல்ல. இன்றைக்கி தேர்தலில் யார் எதிர்கட்சியில் நம்பர் 1? உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் கேட்கும்போது 1க்கு பதில் சொல்லலாம்ல. சரி, உங்களால் ஒருத்தர் 3வது இடத்துக்கு போயிட்டார், பாவம், எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர். அவர் வந்து பூரா உருட்டாப்பா அப்படின்னு கேட்காரு. என்னப்பா இப்படி பண்ணுறீங்களாப்பா, பூரா உருட்டா, எல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து படிக்கிறது பார்த்தீங்கள. அவர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கார். 70 வயசுக்கு மேலே அம்மையார் ஜெயலலிதா அம்மா இதை பண்ணாங்க, இங்கே கடிதம் எழுதினாங்க, பிரதமருக்கு இதை சொன்னாங்க, அதுக்கப்புறமா வந்து மத்திய அரசுக்கிட்ட இதை பண்ணாங்க, சிவில் கேஸ் இருந்துச்சு, இந்த சிவில் கேஸ் எல்லாம் நாங்கள் நடத்தணும், இதை பண்ணோம், இந்த தேதி, இந்த அரசாணை. ஒரு எதிர்கட்சிக்கு அந்த டீட்டெயிலாம் யார் கொடுப்பா? யாருமே கொடுக்க மாட்டாங்க. அரசில் இருக்கிறவங்களுக்கு தரவுகள் தரப்படும், ஆர்டரு, பழைய டீட்டெயிலு, கோர்ட்டு டாக்குமெண்ட் எல்லாம் அரசுக்கிட்ட இருக்கும். ஏன்னா ஒரு துறையே இருக்குது, 2-3 துறை இருக்குது. அதாவது மேகதாது பற்றி பேசணும், அணையை பற்றி பேசினா இரிகேஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட், WRD இருக்குது, வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், அதுக்கிட்ட தரவுகள் இருக்கும். அசம்பிளி ரெக்கார்ட் செக்ஷனில் தரவுகள் இருக்கும். அது இல்லாமல் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட், பப்ளிக் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட், பத்திரிகை செய்தி ஹேண்டில் பண்ண அதுக்கிட்ட தரவுகள் இருக்கும். இது இல்லாமல் கலெக்டர்கிட்ட அது சப்ஜெக்ட் டீல் பண்ணுற கலெக்டர்ஸ்கிட்ட இல்லை வேறு யாருன்னா ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட வந்து தகவல் வாங்கலாம். இவ்வளவு வச்சுக்கிட்டு நீங்கள் இவ்வளோண்டு படிக்கிறீங்க. எதுவுமே ஆக்சஸ் இல்லாத எடப்பாடி பழனிசாமியும், எதுவுமே ஆக்சஸ் இன்றைக்கி இல்லாத உதயநிதி ஸ்டாலினும் அவ்வளோ பேசுகிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? உட்காந்து முன்னாள் நைட்டு ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க. இது என்ன தரவு, நாளைக்கு மேகதாது பேசணும், அப்போ காவேரி பிரச்சனை என்ன, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பேசணும், என்ன பிரச்சனை. அப்போ நீங்கள் அவங்க கேள்வி கேட்குற இடத்துல இருக்கிறாங்க, நீங்கள் பதில் சொல்கிற இடத்துல. நீங்கள் கேள்வி கேட்ட இடத்துல நல்லா கேள்வி கேட்டீங்க போன வாட்டி, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி. அதனுடைய வெற்றியாக மக்கள் உங்களை ஏற்றுக்கிட்டு வாக்கு கொடுத்துருங்க. இன்றைக்கி நீங்கள் எங்கே இருக்கீங்க? பதில் சொல்கிற இடத்துல இருக்கு. ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க தான் பதில் சொல்லணும். அப்போ அந்த வேலையை சரியாக செய்யணும் தானே. அந்த வேலையில் நான் குறை வச்சுட்டு நான் பதில் சொல்லுவேன், முட்டு கொடுப்பேன், நான் பேச மாட்டேன், நான் அமைதியாக தான் இருப்பேன்னா என்ன இது? யாரை ஏமாத்துறீங்க? ஓட்டு போட்ட மக்களை ஏமாத்தணுமா? பேச தானே சொல்கிறாங்க. நான் பேச மாட்டேன், நான் அமைதியாக இருப்பேன்னா அது என்ன அரசியல்? எனக்கு புரியல. இதுவரையிலும் எந்த முதலமைச்சரும் இப்படி ஒரு பேரை சம்பாரிச்சதில்லை, வாய் துறங்க சிஎம் சார் அப்படின்னு. புதுசாக இருக்குது. நன்றி. நான் நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.